விடுதலை சிறுத்தைகள் சனாதனத்துக்கு எதிராக அவர்கள் சனாதனம் என்று ஒரு டெபினிஷன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சனாதனத்துக்கு என்னை பொறுத்தளவு டெபினிஷன்ல ஒன்றும் கிடையாது. அதனாலதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் அந்த இஷ்யூல பெரிதாக ஒன்றும் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவில்லை. அப்ப விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகின்ற சனாதனம் என்பது வர்ணாசிரம தர்மத்தை காக்கின்ற மனுநீதியில் அற்புதமான பேஸ் பண்ண ஒரு விஷயமாக அவர்கள் காண்கிறார்கள். அந்த சனாதனத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த பிஜேபி இருக்கிறது, அதற்குத்தானே RSS இருக்கிறது. அந்த இடத்துல இவருக்கு எப்படி நிக்க முடியும்னு கேட்கிறேன். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பேசிக் அரசியல் தெரியாத ஒரு இடத்துல இருந்து அவர் பேசுகிறாரா, இல்ல ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக பேசுறாருன்னு எனக்கு புரியல. ஐயோ அங்க என்ன சொன்னாலும் இவனுக்கு வெளிவர மாட்டேங்கிறானுங்கிற ஒரு விரக்தியில பேசுறாரா, இல்ல சரி பரவாயில்ல போட்டு பார்ப்போமே என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல பேசுறாரு எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் கடைசியில அவர் தான் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாரு. இது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக காண்கிறேன். ஏனென்றால் திராவிட கட்சிக்கு இந்த ஒரு பேசிஸ் கூட தெரியலன்னா, ஒரு தலைவர் இந்த பேஸ் கூட தெரியலன்னா, 30 வருஷம் ஆண்ட கட்சி, திமுகவுடைய ஆண்ட கட்சி, இதோட அதிகமாக தமிழகத்தை ஆண்ட கட்சியினுடைய தலைவருக்கு தெரியலன்னா அவரை என்ன வெளிப்பது என்று தெரியல.